tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away. And spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already have. Hi Anna. Hi Eden. Hi girls. ஓ மறந்தே போயிட்டேன். நீ ஹோம்வொர்க்ல கொடுத்திருக்கிற மேக்ஸ் ப்ராப்ளம பாத்தியா? நீ எதை பத்தி சொல்ற? ஒரு விவசாயி 7 நிலம் வச்சிருந்தாரு. அதுல நஷ்டமாய் 4 நிலம் மட்டும் இருந்துச்சு. ஆமா அதேதான். ஆமா அது ஒண்ணு கஷ்டமான ப்ராப்ளம் இல்ல. என் அப்பா தோட்டத்து வேலையை முடிச்சோனே எனக்கு அதை சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், அந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் இதே மாடல்னு நீங்க நினைக்கிறீங்களா? அத விடுங்க. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இந்த ட்ரையாங்கிள்ஸையும் ஹாலோகிராம்ஸையும் யார் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இந்த சம்ஸ பாக்கும்போது எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. உன் அப்பா வந்து மேக்ஸ் சொல்லி கொடுக்கற வரைக்கும் நம்ம ஏன் ஹிஸ்டரி படிக்க கூடாது? படிக்கலாம். ஆனா என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. அதுக்கு முன்னாடி நாம ஏன் அண்ணாவோட கதை கேட்க கூடாது? அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது மட்டும் இல்ல, ரொம்ப வேடிக்கையா இருக்கும்ல. சரி, நம்ம மேக்ஸ் ப்ராப்ளம்க்கு ஒத்து போற ஒரு கதை எனக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாரும் கவனமா கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு அண்ணன் தம்பி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு மாலை பொழுதுல அந்த 2 சகோதரர்கள்ல ஒருத்த அறிவாளியாவும். நீ நிறுத்து. நீ அறிவாளினா நான் உன்னை விட அறிவாளி. சரி விஜய், நீ அறிவாளியாவே இரு. விஜய், நீ புத்திசாலியாவே இரு. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, இது உங்க யோசனை தான். சரி, நாம கிட்ட நிலம் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா அதுல பாதியை தான் உழுது விதைக்க முடியும். எந்த பாதி உனக்கு வேணும் நீ ஏன் முடிவு பண்ணிக்க. TwoWorldCamel.blogspot.com. அடடா, என் வண்டி மாட்டிக்கிச்சே. நீங்க 2 பேரும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா? இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? விவசாய நிலத்தை நான் வச்சுக்கிறேன், மத்தத நீ வச்சுக்கோ. ஓ அப்படியா? இத பத்தி அரசர் என்ன சொல்றாருன்னு போய் கேட்போம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் தான் அரசர். உங்க 2 பேருக்குள்ள நடந்த வாக்குவாதத்தை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். கவலைப்படாதீங்க, இதுக்கு சுலபமா ஒரு தீர்வு சொல்றேன், கேட்டுக்கோங்க. நிலத்தை சரி பாகமா பிரிச்சுட்டா உங்க பிரச்சனை தீந்துரும்ல. நீங்க சொல்ற மாதிரி எங்களால எப்படி பண்ண முடியும்? அதனால எங்க 2 பேருக்கு எந்த லாபமும் இல்ல. அது சரி வராது அரசே. அரசே, நீங்க தான் இந்த நிலத்துல எந்த பாதி யாருக்கு சேரணும்னு நல்ல தீர்ப்பா சொல்லணும். சரி, நான் இன்னொரு யோசனை சொல்றேன். ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும். நான் ஒரு புதிர் போடுறேன். அதுக்கு யாரு சரியான விட சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் நிலம். இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. அறிவாளியான நான் இதுக்கு பதில் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். நடக்கும்போது யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வண்டி ஒரு பள்ளத்துல மாட்டிடுச்சு. அதை எடுக்க உதவி பண்ண முடியுமா? நான் அவசரமா ஒரு கல்யாணத்துக்கு போறேன். சரி, நான் சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சிட்டீங்க. உலகத்திலே வேகமா செயல்படுற விஷயம் எது? இத கண்டுபிடிக்கிறவங்களுக்கு நிலம் முழுசா சொந்தம். ஒரு நாள் அவகாசம் தரேன். அரண்மனைக்கு வந்து பதில் சொல்லுங்க. போகலாம். ஏன்பா பதட்டமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அந்த புதிருக்கு பதில் என்னவா இருக்கும்? குதிரையா இருக்குமா? எனக்கே தெரியலனா என்னோட அண்ணாக்கு நிச்சயமா தெரியாது. இந்த உலகத்திலேயே அதிவேகமா செயல்படுறது எதுன்னு கேட்ட அரசருக்கு பதில் சொல்ல ஒரு நாள் தான் இருக்கு. இதான் விஷயமா? கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கு ராத்திரி பூரா யோசிச்சு காலையில உங்களுக்கு பதில சொல்றேன். சரி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. அப்பா, நிச்சயமா இந்த உலகத்துல அதிவேகமான விஷயம் என்னன்னா அது கண்டிப்பா அதுவாதான் இருக்கும். நீ சொல்ற பதில் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அந்த புதிருக்கு பதில கண்டுபிடிச்சிட்டியா சகோதரா? வாங்க வாங்க, என் புதிருக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் உங்க
புதிருக்கு பதிலா கண்டுபிடிச்சிட்ட அரசே. உலகத்திலே வேகமானது வில்லுதான். தப்பு. அப்படின்னா குதிரையா? இல்ல, இந்த பதிலும் சரியில்லை. குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் அரசே, நான் இதுக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிட்டேன். நான் அதை உங்ககிட்ட தனிமையில சொல்லலாமா? அதெல்லாம் முடியாது, இங்கே சொல்லு. சரி அரசே, நான் என்னோட மூளைய கசக்கி யோசிச்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன். உங்க புதிருக்கான பதில் விமானம். ஏன்னா அதுலதான் ரொம்ப வேகமா ஒரு இடத்துல இருக்கிற நம்மள இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும். இததான் நான் எதிர்பார்த்தேன். சரியா சொல்லிருக்க. அந்த நிலம் முழுசா உனக்கு தான் சொந்தம். என்ன அரசே, எனக்கு தயவு செஞ்சு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்படியா? நீங்க இப்ப கிளம்பலாம். நாளைக்கு வரும்போது இந்த கேள்விக்கும் பதில சொல்லுங்க. உலகத்திலே கனமானது எது? நாளைக்கு சந்திக்கலாம். ஆனா நீ ஏன் இப்பவே இதுக்கான பதில எனக்கு சொல்லக்கூடாது? இப்பவே சொல்லிட்டா த்ரில் இருக்காது. நீங்க போய் தூங்குங்க. காலையில கிளம்பும் போது நான் நிச்சயமா சொல்றேன். சரியாப்பா? நீ உண்மையிலேயே அறிவாளி பொண்ணுதான். நீங்க என் கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல பதில நீ சொல்லு. உலகத்திலே கனமான பொருள் என்ன? அது பூமி. இல்ல. அப்படின்னா மலையா? அப்படின்னா வேற எது இதை விட கனமா இருக்கும்? தெரியலையே. உன்னோட பதில் என்ன? அரசே, பயங்கரமான யோசனைக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல பதில கண்டுபிடிச்சிருக்கேன். உலகத்திலேயே ரொம்ப கனமானது நெருப்பு. அதை யாராலையும் கையால தூக்கவே முடியாது. மறுபடியும் நீ ஜெயிச்சிட்ட. அரசே, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். கடைசியா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீ கேட்ட மாதிரியே உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். ஆனா இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. புரிஞ்சுதா? இனிமே எவ்வளவு கெஞ்சினாலும் வாய்ப்பு தர மாட்டேன். இப்ப ரெண்டு பேரும் இந்த கேள்விக்கான பதில சொல்லுங்க. முக்கியமா நீ கவனமா கேளு. இந்த உலகத்திலேயே அவசியமான, ரொம்ப அவசியமான பொருள் என்ன? இந்த கேள்விக்கு சரியான பதில் எதுவா இருக்கும்? சாப்பாடா இல்ல தண்ணியா? கண்டுபிடிச்சிட்டேன். பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாட்டி நீ தப்பிக்க மாட்ட. சீக்கிரம் பதில சொல்லுங்க. என்னால நேரத்தை வீணடிக்க முடியாது. கவலைப்படாதீங்க அரசே, நீங்க கேட்ட கேள்வியிலே இதுதான் சுலபமானது. இதுக்கு பதில் பணம் தான். சரியா? இல்ல. அப்படின்னா தண்ணி தான் சரியான பதில். ரொம்ப தீவிரமா யோசிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த கேள்விக்கு ஒரு நல்ல பதில கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கான பதில் நிலம்தான். ஏன்னா நிலம் இல்லனா நம்மளால நிக்க கூட முடியாது. நான் சொல்றது சரியா அரசே? சரியான பதில். என் கேள்விக்கான பதில் இதுதான். இந்த நிலம் மொத்தம் உனக்கு தான் சொந்தம். நீ தான் சொந்தக்காரன். இது உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியமா இருக்கும். எனக்கு உண்மை தெரியணும். சரியான பதில் சொல்ல உனக்கு உதவி பண்றது யாரு? அதுவா அரசே, நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு சரியான பதில சொல்லி கொடுத்தது என் பொண்ணுதான். அவ பெரிய புத்திசாலி. என்ன, நிஜமாவா? நான் அப்படிப்பட்ட பொண்ணை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அவளை நான் சந்திச்சே ஆகணும். நாளைக்கு அவளை அரண்மனைக்கு கூட்டிட்டு வா. அவளை பார்க்க நான் அவளோட காத்துக்கிட்டு இருப்பேன். நான் உன்ன மாதிரி ஒரு புத்திசாலியான அழகான பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படி பண்ணிக்கிட்டா இந்த நாட்டோட அரசி ஆயிடுவ. நீங்க சொல்றத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? நீங்க இவ்ளோ பெரிய நாட்டு ஆள்ற அரசர். ஆனா நான் சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்த ஏழை பொண்ணு. தெரியும். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு உன்னோட புத்திசாலித்தனம் பிடிச்சிருக்கு. அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என் பேச்ச மீறக்கூடாது. மீறினா உன்னை அரண்மனையை விட்டு அனுப்பிடுவேன். அப்படி ஏதாவது நடந்தா நான் அரண்மனையில இருந்து எதையாவது கொண்டு போக நீங்க அனுமதிப்பீங்களா? இத நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஏதாவது ஒண்ணுதான் எடுத்துட்டு போகணும். சரி, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஹே, சீக்கிரமா வா, இன்னும் கொஞ்ச தூரம் தான் நாம போகணும்.
என்ன இது? இந்த பொருட்கள் எல்லாம் நாம எடுத்துக்கலாம். இவன் பெரிய திருடனா இருக்கானே. ஓய் நில்லு, அது எல்லாம் என்னோடது. காவலர்களே, அவனை கைது செய்யுங்க. அவன் அந்த கழுதை மேல இருந்த பொருட்களை திருடுனதை நான் பார்த்தேன். ஒழுங்கா என் பொருளை திருப்பி கொடுத்துரு. அவனை கைது செஞ்சு சிறையில் அடைங்க. ToonWorldTamil.blogspot.com. This is a demo. ToonWorldTamil.blogspot.com. இப்ப அரண்மனையை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனை. ஆமா மகாராஜா, நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி அரண்மனையை விட்டு போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க கூட விருந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான் முடிஞ்சது. நீங்க இந்த பழரசத்தை ராஜா கிட்ட கொடுக்க முடியுமா? மகாராஜா, நீங்க இந்த பழரசத்தை குடிக்கணும்னு நான் விரும்புறேன். காவலர்களை கூப்பிடுங்க. குதிரை வண்டியை தயார் பண்ணுங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? வேற எங்கேயும் இல்ல, என்னோட வீட்டுல தான் இருக்கீங்க. ஏய், என்ன தைரியம் உனக்கு? யாரு என்ன இங்க கூட்டிட்டு வரதுக்கு உனக்கு அனுமதி கொடுத்தது? ஏன் நீங்கதான்? நம்ம போட்ட ஒப்பந்தத்தை மறந்துட்டீங்களா? அரண்மனையை விட்டு வெளியேறும் போது என் கூட எனக்கு அவசியமான ஒரு பொருளை எடுத்துட்டு போகலாம்னு சொன்னீங்கல்ல, அததான் நான் செஞ்சிருக்கேன். எனக்கு அவசியப்பட்ட ஒரே பொருள் நீங்கதான். அதனாலதான் உங்களை கொண்டு வந்துட்டேன். நிஜமாவே நீ புத்திசாலிதான். உன் புத்திசாலித்தனத்தை பார்க்க எனக்கே வியப்பா இருக்கு. அதனால இப்ப நான் போட்ட கண்டிஷனை நானே மாத்த போறேன். மகாஜனங்களே, இனிமே நானும் அரசி இந்த நாட்டை சேர்ந்தே ஆள போறோம். அது மட்டும் இல்ல, இனிமே எல்லா விஷயமும் அரசி சொல்படிதான் நடக்கும். இங்க என்ன நடக்குது பசங்களா? ஒரு மேக்ஸ் ப்ராப்ளத்துக்காக ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு யோசிச்சதை நான் இப்பதான் பாக்குறேன். இல்ல அங்கிள், நாங்க வேற விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தோம். எங்க மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நானா?